காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா சுகன்யா அண்ட் பழனியை தான். ஸோ சுகன்யா எப்போதும் போல் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பழனியை. அவங்க உள்ளே வரும்போதே அவர் பழனி ஃபோன் பேசிகிட்டு இருக்கார். யார்கிட்டனா செந்தில்கிட்ட. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா சொல்கிறேன், நான் உடனே கிளம்பி வந்துடுறேன், எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. உடனே அவங்க கேட்டுகிட்டே வந்துட்டு நொங்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி வைக்கிறாங்க. அவர் உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்னம்மா அப்படின் போது யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு போது இப்படி செந்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காருல்ல, ஏதாவது நான் கூப்பிடு வரேன்னு சொன்னேன் அப்படின் போது இந்த மிட் நைட்டில் அவங்க மருமகன் கூப்பிட்டா நீங்கள் ஓடிடுவீங்களா அப்படின் போது ஹாஸ்பிட்டல் ஒரு எமர்ஜென்சி, அப்போ உங்கள் மருமகன் கூப்பிட்டா நீங்கள் ஓடி போயிடுவீங்க, நான் கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டீங்க இல்லையா அப்படின் போது இல்லைம்மா செந்தில் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கான், கடையை பார்த்துக்க யாரும் இல்லை, எப்படி நான் வர முடியும் அப்படின் போது ஆமாம் அது 10 மாடி கடை, அதை பார்த்துக்கணும் ஆள் வேணும், அந்த இத்தினோண்டு புறா குண்டு மாதிரி இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும், ஏன் நீங்கள் வர முடியாதா, கல்யாணம் ஆகி நமக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு வாரம் தானே ஆச்சு, உங்கள் சொந்தக்காரங்க ஏன் சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடிய மாட்டேங்குது, கோயிலுக்கு போகணும்னு நினச்சா போக மாட்டேங்குது, போக முடியல, நைட்டு ஒரு படத்துக்கு போகலான்னு நினச்சா போக முடிய மாட்டேங்குது, இந்த வீட்டுக்குள்ளே இருந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கேன், எனக்கு எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா அப்படின்றாங்க. அப்போ இவர் சொல்கிறார், இல்லையே நான் கடை விட்டு வந்த உடனே உன்னை கேட்டல எங்கேயாவது போகலாமான்னு கேட்டேன், நீ தானே வேண்டான்னு சொன்ன அப்படின்போது ஏன் ஒரு தடவை தான் கேட்பீங்களா, ஒரு 2-3 தடவை கேட்க மாட்டீங்களா, நீங்கள் பாட்டுக்கு மறுபடியும் உங்களோட இன்னொரு மருமகனோட உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு கூப்பிட தெரியாதா கேட்க தெரியாதா அப்படின்போது சரிம்மா நீ கத்தாதம்மா, இன்னும் 2-3 நாள் ஆகட்டும், செந்திலும் வந்துடுவான், அதுக்கப்புறமா நான் உன்னை எப்படியாவது கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேம்மா அப்படின்போது கூட்டிகிட்டு போகலன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறாங்க. மிரட்டிட்டு சரின்னு படுத்துட்டாங்க. பாவம் நல்லா இருந்த மனுஷனை ஏயா அப்படியா மாற்றிட்டீங்கன்ற மாதிரி அந்த மனுஷன் எப்படா இந்த ராட்சசி படுப்பான்ற மாதிரி படுத்தது, அவரும் படுத்து தூங்கிட்டார். அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் நம்மளோட கதிர் அண்ட் செந்திலை காமிக்கிறாங்க. ஸோ கதிர் சொல்கிறாரு, ஆனால் உனக்கு தூக்கம் வந்தால் தூங்குனா, எனக்கு நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி எப்போதுமே எனக்கு அந்த வண்டி ஓட்டி எனக்கு பழக்கம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீ வேணா தூங்கு அப்படின்போது சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். மீனா அப்பாவை போய் உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப ஏசி ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்போது ஏசியை கம்மி பண்ணி வச்சுட்டு அவருக்கு பெட்ஷீட்லாம் மூடி விடுறாரு. அவர் தூங்குறாருன்னு நினச்சி அவர் போயிட்டார். ஆனால் மீனோட அப்பா அப்படியே கண் முழிச்சு பார்க்குறாரு. லைக் நமக்கு பிடிக்காதுன்னு சொன்ன ஒருத்தர் நம்மளை இந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கிறானே அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஒரு எமோஷன்ஸோடு பார்த்தாரு. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் வெளியே தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் நமக்கு கதிருக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம நைட்டு வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லியலாயே, அவள் வேறு நமக்காக முழிச்சிருப்பாளே அப்படின்றது இப்போவாது தோணுதே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உடனே கதிர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வாய்ஸ் நோட் போடுறாரு, இன்றைக்கி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அண்ணன் கூட இருந்துக்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு தூங்க, எனக்காக வெயிட் பண்ணாத அப்படின்றாரு. அப்போ நம்மளோட ராஜி அடுத்து அவங்க அந்த வாய்ஸ் நோட்டை பார்த்துட்டு ஆமாம் மாமா கிட்ட நான் சொல்லிட்டேன், நீங்கள் நைட்டு வரமாட்டீங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் பரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு. நம்ம ராஜிக்கு ஒன்றுமே புரியல, என்ன நீவன் பரோட்டா சாப்பிட்டேன்லாம் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஆசையாக ஒரு பர்ஸு வாங்கி கொடுத்தா அதை வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கான், இதை எதுக்கு நம்மகிட்ட சொல்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஆல்ரெடி வாங்கி கொடுத்து இவர் வேண்டான்னு சொன்னார் இல்லையா, அந்த பர்ஸு இருக்கு இல்லையா, அதை ஃபோட்டோ எடுத்து இந்த பர்ஸுலேருந்து தான் நான் காசு எடுத்து நான் கொடுத்தேன், அதாவது நீ வாங்கி கொடுத்த பர்ஸை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத டினோட் பண்ணுறாரு. ஸோ ராஜிக்கு அந்த ஃபோட்டோ பார்த்ததுமே பயங்கர ஹாப்பியாக இருக்குது, நம்மக்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டு அவன் அதை தான் எடுத்துகிட்டு போயிருக்கானா அப்படின்ற மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருறாங்க. அதாவது ஒரு சிலர் இந்த லவ் பண்ணும்போது இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி ஹாப்பியாக அந்த ஒரு ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் ஒரு பொலிவெல்லாம் இருக்கும் இல்லையா, அது இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதலில் அவங்க 2 பேருமே அதை இன்றைக்கி அவ்வளோ ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவங்களோட அந்த கான்வர்சேஷன்லேயே ஆகட்டும், அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி அந்த குட்டி குட்டி சிரிப்புக்கு பின்னாடி அந்த குட்டி குட்டி வெக்கம்லாம் நல்லா இருந்தது. ஸோ நம்ம ராஜி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இவ்வளோ நேரம் தான் வாய்ஸ் நோட்டில் பேசுறது, டக்குன்னு கால் பண்ணிட்டாங்க. என்ன இவ கால் பண்ணுறாளே அப்படின்போது என்னது இது, நான் வாங்கி கொடுத்த பர்ஸ் தான் எடுத்துகிட்டு போனியா அப்படின்போது ஆமாம் ஒருத்தங்க ஆசையாக வாங்கி கொடுக்குறாங்க, அதை அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, இங்கே பாரு என்னால் சரியாக பேசிகிட்டு இருக்க முடியாது, நீ சாப்பிட்டுட்டு தூங்கு, நான் பரோட்டா சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் நான் சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த கேரிங் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவள் நமக்காக வெயிட் பண்ணுவா, அவட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், அவள் தூங்கிட்டாளா, அவள் சாப்பிட்டாளா, என்ன சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி கேரிங் ஜாஸ்தியாக கதிர் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கதிரா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறாரு, சரி அண்ணா வேறு பக்கத்தில் இருக்கார், என்னால் பேச முடியல, பேசினா அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும், நான் வச்சிடுறேன் அப்படின்னு கட் பண்ணுறாரு. அப்போ ராஜி நினைக்கிறாங்க, ஆமாம் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் பேசுகிறக்கு இடம்ல பாரு இவனை அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் தூங்கிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம பழனியை தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாவமாக இருக்குது பழனி மாமா, எப்படி இருந்த மனுஷன் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு அந்த அந்த இந்த சீரியல்லே ஒரு ஃபன் பண்ணுற ஒரு மனுஷனை போய் இப்படி கொடுமைப்படுத்துறீங்களேன்ற மாதிரி பாவமாக இருக்குது. ஏன்னா அந்த மனுஷன் கொரட்டை விட்டு தூங்குறாராம். பக்கத்தில் அந்த சுகன்யா
ஏங்க 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 இப்படி கத்தி தொலைகிறீங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, ஒரு பக்கம் கொசு கடிக்குது, ஒரு பக்கம் இந்த பெட்டு குட்டியாக இருக்குது, கட்டில் அழுத்துது, இந்த புறா குண்டு மாதிரி இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளே தூங்க முடியல அப்படின்னா நீங்கள் வேற ஒரு பக்கம் கொரட்டை விட்டு என்னை தூங்க விடாமல் பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு அலைகிறீங்களா அப்படின்னு திட்டுறாங்க. நான் இன்னமா கொரட்டை விட்டுட்டேனம்மா சாரிம்மா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் முழிச்சிட்ருக்கார். ஆனால் அந்த டைமு கரெக்டாக நம்ம இவர் வராரு, நம்ம சரவணன் வெளியே வராரு, தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியே வராரு. பார்த்தா அம்மா அப்பா தங்கச்சியெல்லாம் வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி இவர் தண்ணி எடுக்கலான்னு வர்றாரு. அவங்க ரூமில் அவங்க கத்துற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது. அங்கே பழனியும் சொல்கிறாரு, கத்தாதம்மா வெளியே தாம்மா மாமா தூங்குறாங்கன்னு போது, கேட்கட்டும் நான் அப்படி தான் பேசுவேன், இது என்ன வீடா இது, அந்த வீடாக இருந்தால் கூட பெருசாக இருக்கிற எத்தனையோ ரூம் இருக்குது, ஒரு ரூம் இல்லைன்னா இன்னொரு ரூமில் போய் தூங்கலாம், இந்த வீட்டில் அப்படி இடமும் கிடையாது, எனக்கு இங்கே இருக்கவும் பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னா இங்கே வந்தீங்களோ உங்களால் எனக்கு ஒரே தொல்லையாக போச்சு, கொரட்டை விட்டு தொலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அது நம்மளோட சரவணனுக்கு ஓரளவுக்கு கேட்டுருச்சு. அவர் உள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் நம்மளோட பழனி என்ன பண்ணுறாருனா, தூங்குனா தானே கொரட்டை விடுவோன்னு சொல்லிட்டு பெட்டில் கூட உட்காராமல் கீழேயே உட்காந்துக்கிட்டே தூங்குறாரு. அப்போ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைங்க சுகன்யாக்கெலாம். அப்படி திரும்பி பார்க்குறாங்க, ஏங்க பெட்டில் இருந்து படுக்க வேண்டியதான போது, இல்லை வேண்டாம்மா நீ தூங்குமா அப்படின் போது, என்னமோ பண்ணிட்டு போ நான் தூங்கணும் அப்படின்னு அந்த பெட்டு ஃபுல்லாக அவங்களே ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. அந்த மனுஷன் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டே தான் தூங்கியிருக்கிறார். பாவமாக இருக்கு அவரை பார்க்குறதுக்கே. ஸோ அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட ராஜி அண்ட் கதிர் தான் எப்போதும் போல் காலேஜுக்கு 2 பேரும் சைக்கிளில் ஒன்றா கிளம்பிட்டாங்க. பட் சைக்கிளில் போயிட்டுருக்கும் போதே பாதி தூரத்தில் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுது. பஞ்சர் ஆனதுமே இது எப்போ பாரு இப்படி தான், எத்தனை தடவை பஞ்சர் ஓட்டினாலும் இப்படியே தான் பண்ணிகிட்ருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட கதிர் சொல்லும்போது ராஜி சொல்கிறாங்க, ஏண்டா சைக்கிளை வந்துட்டு நீ அந்த டியூப் மாற்றணும் அப்படின்றாரு. டியூப் மாற்றுறதுக்கு நம்ம புதுசாக ஒரு பைக்கே வாங்கிடலாமே அப்படின்றாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, என்ன பைக் வாங்க சொல்கிறதுக்கு பதிலாக நீ ஒரு வண்டி வாங்கி ஓட்டிடு அப்படின் போது, இல்லை அக்கா கிட்ட மயில் அக்காட்டியோ இல்லை மீனா அக்காட்டியோ வண்டி இல்லை, நான் வண்டி வாங்கினா நல்லா இருக்காது அப்படின் போது நம்ம கதிர் சொல்கிறார், அதே மாதிரி தான் நானும் செந்தில் அண்ணனுக்கே வந்து சொந்தமாக வண்டி இல்லைன்னு போது நான் வண்டி வாங்கினா அது நல்லா இருக்காது அப்படின்னு. ஓ ஆமாம்ல, சரி செந்தில் மாமாவுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி செந்தில் மாமா ஒரு பைக் வாங்கட்டும், அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அதுக்குள்ளே நானும் போலீஸ் ஆயிடுவேன், நான் உனக்கு ஒரு வண்டி வாங்கி தரேன் அப்படின் போது, அதுக்குள்ளே நானும் படித்து முடிச்சு நானே ஒரு வண்டி வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு இவர். ஓகே நீ அப்போது நான் வந்து வண்டி எனக்கு வேண்டாம், வண்டி எல்லாம் நான் ஜீப்பே இருக்குல்ல, எனக்கு போலீஸ் ஜீப் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி சொன்னதுமே கதிர் சொல்கிறாரு, போன வாரம் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க நான் எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவேனா அப்படின்னாங்க, இன்றைக்கி பார்த்தா எனக்கு போலீஸ் வேலை கிடைச்சிரும், நான் ஜீப்பில் வரேன்னு சொல்கிறாங்க அப்படின் போது இவங்க ஆமாம் ஒருத்தங்க கூட தான் பர்ஸ் வேண்டாம் அப்படின்வா, அப்புறம் அதே பர்ஸில் தான் நான் காசு எடுத்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்வாலே அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கலாய்ச்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த 2 பேத்துக்குள்ளே அந்த பாண்டிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. லைக் முதல்ல டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை மட்டும் போட்டுட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம பழனி மாமா கடையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து அவர் குமரேசன் மாமாவும் சரி நம்மளோட செந்திலும் சரி பார்க்குறாங்க, என்னது இது மாமா இப்படி வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்லும்போது நம்மளோட குமரேசன் ஆமாம் கல்யாணத்துலேருந்து இப்படி தான் இருக்கான் அப்படின் போது, இங்கே ஏன் படுத்து தூங்குறாரு, அவரை குடோனில் போய் தூங்க சொல்லலாம் அப்படின்னு செந்தில் சொல்லும்போது கரெக்டாக பாண்டியனுக்கு மூக்கு வேர்த்து வந்துடுறாரு. ஏன்டா நீ போய் தாலாட்ட வேணா பாடிட்டுரு, இவன் இப்படி கடையில் தூங்குறான் அப்படின்னு அதட்டுறாரு. செந்தில் இருந்து இருங்க நானே எழுப்பிடுறேன் அப்படின்னு மாமா அப்படின்னு எழுப்பிடும்போது நம்ம பாண்டியன் கேட்குறாரு, டே என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி தூங்கிட்டே இருக்கிற, எத்தனை டெலிவரி கொடுக்கணும், ஏன் இப்படி என்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்க அப்படின் போது, இல்லை மச்சான் சாரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்து நான் ஃப்ரெஷ்அப் ஆயிடுவேன் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருங்க நானும் போய் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி செந்தில் அண்ட் பழனி 2 பேருமே வெளியே போகிறாங்க. அப்போ இவர் பேசிகிட்டு இருக்கிறார், செந்தில் சும்மா ஃபன் பண்ணிவிட்டு, லைக் நம்ம இந்த வேலையவே ராஜினாமா பண்ணிடலாமா, எப்போ பாரு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு கல்யாணம் ஆன வாலிபர்களோட மனசை புரிஞ்சுக்காமல் இருக்காரு அப்படின்றாரு. அதாவது உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இவர் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் கரெக்டாக நம்ம சரவணன் வராரு அந்த பக்கம். ஸோ உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க 3 பேரும் அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம சரவணன் கேட்குறாரு பழனி மாமாட்ட, என்னாச்சு ஏன் பழனி மாமா ஒரு மாதிரி இருக்காரு அப்படின் போது செந்தில் சொல்கிறாரு, இங்கே கடையில் வந்து அண்ணன் மாமா தூங்கிட்டு இருந்தனால அப்பா திட்டாங்க அப்படின் போது நம்ம சரவணன் கேட்குறாரு, மாமா உங்களுக்கு கல்யாண லைஃப் எப்படி இருக்குது, அத்தை எப்படி உங்கள் கூட சிங்க் ஆகிட்டாங்களா அப்படின் போது, அதுக்குள்ளே எப்படி செட் ஆவாங்க பழனி செந்தில் கேட்குறாரு, இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, இனிதான் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள அந்த ஒரு புரிதல் வரும் அப்படின் போது நம்ம சரவணன் சொல்கிறாரு, எனக்கு சுற்றி வளைச்சுலாம் பேச தெரியாது உங்களுக்கும் அத்தைக்கு ஏதாவது பிரச்சனையா மாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே நம்மளோட பழனி ஷாக் ஆகுறாரு, ஐயோ உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு. அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.